அது அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அவசரமான காலகட்டத்தில் மனிதன் பல்வேறு விதமான டென்ஷன்களுக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழல் நிலவுவதை நாம் பார்க்கின்றோம். அதனால் மனிதன் பல்வேறு விதமான மன அழுத்தத்திற்கு உள்ளாகி பல்வேறு விதமான நோய்களுக்கு அவன் ஆட்படுவதையும் நாம் பார்க்கின்றோம். சமீபத்தில் அமெரிக்காவில் வாஷிங்டனில் ஒரு ஆய்வு ஒன்றை நிகழ்த்துகின்றார்கள். இந்த மன அழுத்தத்திற்கு என்ன காரணம், மன அழுத்தம் யாரெல்லாம் மன அழுத்தத்திலிருந்து விடுபடுகின்றார்கள் என்பது குறித்த ஒரு ஆய்வு. வாஷிங்டனில் உள்ள மெக்லீன் ஹாஸ்பிட்டல் என்ற ஒரு மருத்துவமனை, அந்த மருத்துவமனையினுடைய மனவியல் துறை நிபுணர் டேவிட் ரோஸ்மெரின் என்ற மருத்துவருடைய தலைமையில் நடைபெற்ற ஒரு ஆய்வு. அந்த ஆய்வினுடைய முடிவுகள் சென்ற வாரம் வெளியிடப்படுகின்றது. அதுல ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவம். என்ன விஷயம் அப்படின்னா, மன அழுத்தத்திற்கு பாதிக்கப்படக்கூடியவர்கள், மன அழுத்தத்திற்கு உள்ளாபவர்கள் யார் உள்ளாகின்றார்கள் என்றால், யாருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லையோ, கடவுள் மீது அதீத நம்பிக்கை இல்லாமல் பயபக்தி இல்லாமல் இருக்கின்றார்களோ அவர்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாவதும், அதே நேரத்தில் யாருக்கு கடவுளுடைய நம்பிக்கை அதிகமான பயபக்தியோடு இருக்கின்றார்களோ அவர்கள் மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவதையும் அவர்கள் காண்கின்றார்கள். ரொம்ப ஆச்சரியத்துடன் அந்த முடிவுகளை வெளியிடுகின்றார்கள். கடவுள் நம்பிக்கை என்ற அந்த ஒரு தன்மை மன அழுத்தத்திலிருந்து மனிதன் விடுபடுவதற்கு ஒரு மிகப்பெரிய ஊன்றுகோலாக இருக்கின்றது என்ற ஒரு ஆச்சரியமான ஒரு முடிவை அவர்கள் வெளியிடுகின்றார்கள். வெளியிட்டு விட்டு சொல்கின்றார்கள், அதாவது மன அழுத்தம் என்பது கடவுளுடைய நம்பிக்கையை பொறுத்து அவருடைய அந்த நோய் குறைகின்றது. நோய்க்குண்டான சிகிச்சை, மன அழுத்தத்திற்குண்டான சிகிச்சை என்பது கடவுள் நம்பிக்கையை பொறுத்து அவருடைய நோயினுடைய நிவாரணத்தை தருகின்றது என்று சொல்லி அந்த ஆய்வு முடிவுகளை வெளியிடுவதை நாம் பார்க்கின்றோம். வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அந்த இறைவசனம், இந்த ஒரு ஆய்வு ரெண்டை ஒப்பிட்டு பார்க்கின்றோம். இந்த ஆய்வினுடைய முடிவை தான் அல்லாஹ் முன்கூட்டியே அறிவித்து தருகின்றான். அல்லதீன ஆமனு வதத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ் அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். நம்பிக்கை கொண்டவர்களுடைய உள்ளங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுவதால் அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நினைவு கூறுவதால் தான் உங்களுடைய உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். இந்த மன அழுத்தம் என்பது ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய நோயாக இருந்து பல்வேறு விதமான நோய்கள் வருவதற்கு காரணமாகவும் அது அமைவதை நாம் பார்க்கின்றோம். உலகத்தில் 121 மில்லியன் பேர் மன அழுத்தத்தால் பாதிக்கப்படுகின்றார்கள். புள்ளி விவரங்களை கொடுக்கிறான். உலகத்தில் உள்ள 75% பேர் மன அழுத்த நோயினால் ஆட்கொள்கின்றார்கள் பார்க்கின்றோம். உலகத்தில் 90% பேர் தற்கொலை செய்வதற்கு இந்த மன அழுத்தம் தான் காரணமாக இருக்கின்றது. புள்ளி விவரங்களை பார்க்கின்றோம். அந்த புள்ளி விவரங்களை எல்லாம் உண்மைப்படுத்தக்கூடிய விதத்தில் இந்த ஒரு ஆய்வு முடிவுகள் வருகின்றது. கடவுள் நம்பிக்கை இருப்பவர்களுக்கு மன அழுத்தம் இல்லை. அதே நேரத்தில் யாரு கடவுள் நம்பிக்கை இல்லையோ அவர்கள் மன அழுத்தத்தில் பாதிக்கப்படுகின்றார்கள். மன அழுத்தத்தினுடைய உச்சகட்டம் என்ன? தற்கொலையில கொண்டு போய் மனுஷனை விடக்கூடிய ஒரு நிலை. உலகத்திலேயே அளவுக்கு அதிகமான தற்கொலைகள் நடைபெறக்கூடிய நாடு என்பது சீனா. அதுவும் புள்ளி விவரத்தில் சொல்றான். சீனால கடவுள் நம்பிக்கை என்பது கிடையாது. எந்த அளவிற்கு என்றால், இங்கே எப்படி எல்கேஜி யூகேஜில
ஆனாவனா சொல்லி தர்றானோ, ஏபிசிடி சொல்லி தர்றானோ, அந்த மாதிரி பள்ளிக்கூடங்கள்ல ஆரம்ப படிப்பாக கடவுள் இல்லை என்பதை சொல்லித்தரக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். கடவுள் இல்லை என்பதை அடிப்படை கல்வியாக வைத்து இங்கிருந்து ஒருத்தன் படிக்க போனான்னு வைங்க, அவனுக்கு திருப்பி ஆனாவனா கத்துக் கொடுப்பாங்க. இங்கிருந்து ஒருத்தவர் ஒரு டாக்டர் பட்டம் வாங்குவதற்காக சைனால உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தில் போய் படிக்கிறாரா அப்படின்னா, அவருக்கு போனவனையும் இங்க அவர் அதை படிச்சிருக்க மாட்டாரா இல்லையா சைனால. அப்ப என்ன பண்ணுவான்னா, அவங்களுக்கு ஆனாவனா சொல்லி கொடுப்பாங்க. போனவனை எடுத்தவனை முதல் படிப்பே கடவுள் இல்ல, கடவுளை நீ நம்பாத அப்படின்னவனையும் ஆட்டோமேட்டிக்கா மன அழுத்தம் ஏற்பட்டுருது. தன்னால மன அழுத்தத்தில் அவங்கள தள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு இவர்கள் ஏற்படுத்தக்கூடியதை பார்க்கின்றோம். அப்போ என்னன்னா, இந்த இறைவனை நம்புதல் என்பது இதிலிருந்து நம்மளை பாதுகாக்கின்றது என்ற ஒரு அடிப்படையான விஷயத்தை நம்ப மறுக்கின்றார்கள். ஆனா அதே நேரத்தில் கடவுள் நம்பிக்கை இருப்பது என்பது மன அழுத்தத்திலிருந்து காக்குது அப்படின்னா, கடவுளை ஒழுங்கா நம்பணும். ஒழுங்கா நம்பினாதான் மன அழுத்தத்திலிருந்து அதை காப்பாற்றும். அது இல்லாம கடவுளை நம்ப வேண்டிய விதத்தில் நம்பலன்னு வைங்க, அதுவே மன அழுத்தத்தை ஏற்படுத்திவிடும். பார்க்கிறோம் கடவுளை எப்படி எப்படியெல்லாம் நம்புகின்றார்கள் அப்படின்னா, கடவுளே மன அழுத்தத்திற்கு ஆட்பட்டதாக மக்கள் நம்புகிறான். அதுதான் பிரச்சனை. கடவுளே மன அழுத்தத்துக்கு ஆளானாரு நம்புனான்னா அவனுக்கு எப்படி மன அழுத்தம் போகும்? பார்க்கிறோமா இல்லையா? ஒரு சாரார் நம்புகின்றார்கள், கடவுளை கொலை செய்ய போனார்கள், கடவுள் பீதி அடைஞ்சாரு, கடவுள் தம்ம கொல்ல போறாங்க என்று சொல்லி கடவுள் பயந்தாரு, கடவுள் கடவுள்கிட்டே பிரார்த்தனை பண்ணாரு, என்னை எப்படியாவது இந்த கொலையிலிருந்து பாதுகாத்துருங்க அப்படின்னு ஒருத்தவன் நம்புனானா, அப்படிப்பட்ட கடவுளை நம்பக்கூடியவனுக்கு மன அழுத்தம் கூடுமா குறையுமா? இன்னும் ஜாஸ்தியாதான் ஆகும். காரணம் என்ன? என்னடா இது, கடவுள் நம்ம யார கடவுளா வணங்குறோமோ அவரையே கொலை பண்ண துரத்தி இருக்கிறாங்க, அவரையே காலி பண்ண திட்டம் தீட்டி இருக்கிறான் அப்படின்னும் பொழுது இது மன அழுத்தத்தை இன்னும் அவனுக்கு கூட்டக்கூடியதாக ஆகும். அப்ப கடவுளை நம்ப வேண்டிய விதத்தில் நம்பினால்தான் அது மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் என்பதை நாம முதல்ல கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு சாரார் எப்படி நம்புறாங்க, கடவுள் கலர் கம்மியா இருந்தாரு, ஏன் தான் கருப்பா இருக்கணும்னு சொல்லி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணாரு, இப்படி நம்பினா அவனுக்கு இன்னும் மன அழுத்தம் கூடுமா கூடாதா? அதோடு மட்டுமல்லாமல் கடவுளுக்கே கல்யாணம் பண்றதுக்கு ஆள் இல்லாம மனைவி கிடைக்காம அலைஞ்சாரு, அவர் போய் குலகுலமா பொம்பளைகளை தேடினாருன்னா, இப்படிப்பட்ட கடவுளை ஒருவன் நம்புவானேயானால் மேற்கொண்டு அவனுக்கு மன அழுத்தத்தை இது கூட்டும். ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய கடவுள் நம்பிக்கையின் பிரகாரம், இஸ்லாம் சொல்லக்கூடிய கடவுளுடைய இலக்கணத்தின் பிரகாரம் ஒருத்தவன் நம்பினான்னு வைங்க, மன அழுத்தத்தை அது குறைக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எப்படி சொல்றாங்க? ஒரு மூமினுடைய செயல்பாடுகள் அனைத்துமே ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த மூமினுக்கு ஒரு துன்பம் ஏற்படுகின்றது, அப்படி ஒரு துன்பம் ஏற்பட்டா அவன் என்ன செய்யறான்? அதை பொறுத்துக் கொள்கின்றான். பொறுத்துக் கொள்வதன் மூலமாக அல்லாஹ்விடத்தில் கூலியை பெற்று விடுகின்றான். அதே நேரத்தில் அவனுக்கு ஒரு இன்பம் ஏற்படுகின்றது, அந்த இன்பம் ஏற்படுவதனுடைய விளைவாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்றான், அதிலே கூலியை பெற்றுக் கொள்கின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். அப்ப என்னன்னா, ஒரு துன்பம் ஏற்பட்டா மனித இயல்பு என்ன, நாட்டு நடப்பு என்ன, மன அழுத்தத்திற்கு அவன் ஆளாக வேண்டும். என்னடா இந்த மாதிரி ஆயிப்போச்சு, என்ன செய்யறது என்று சொல்லி அவன் ஆதங்கப்பட வேண்டும். அவனுக்கு துன்பம் ஏற்பட்டால் அவன் அவனுடைய நிலையில மாற்றம் காண வேண்டும். ஆனா மூமியினுடைய நிலை எப்படி இருக்கின்றது? மூமினானவன் எப்படி இருக்கின்றான்? அதை அவன் பொறுத்துக் கொள்கின்றான். காரணம் என்ன? படைச்ச ரப்ப ஒழுங்கா நம்பணும். படைச்ச இறைவன் தான் நம்மளை இந்த மாதிரி சோதிக்கிறான். அப்படி இந்த சோதனையை நாம வெற்றி பெறுவோமே ஆனால் நமக்கு சொர்க்கம் இருக்கின்றது. இப்படி ஒருத்தன் நம்புனானா அவனுக்கு மன அழுத்தம் ஏற்படுமா? மன அழுத்தத்தில் இருந்து விடுபடுவதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய அழகான தீர்வு என்ன? நம்பிக்கை முதல்ல சரியாக இருக்க வேண்டும். இறைவனை நம்ப வேண்டிய விதத்தில் ஒருவன் நம்புவானேயானால் இது இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் ஒரு விஷயமாக வந்து விடுகின்றது.
லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். நன்மையை செய்வதற்கும் தீமையிலிருந்து விடுவதற்கும் அல்லாஹ்வை கொண்டே நான் சக்தி பெறுகின்றேன். எனக்கு ஏதாவது ஒரு நன்மை ஏற்படுதா, ஏதாவது ஒரு தீமை ஏற்படுதா, ரெண்டுமே அல்லாஹ்வை கொண்டுதான் என்று நான் நம்பும் பொழுது என்னுடைய நிலை எப்படி இருக்கின்றது? ஒரு தீமை எனக்கு ஏற்பட்டுச்சுன்னா அல்லாஹ் நாடினதுனாலதான் எனக்கு நடக்குது அப்படின்னு நான் நம்பும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய மன அழுத்தத்தை அது போக்கிவிடக்கூடியதை பார்க்கின்றோம். அதனாலதான் இஸ்லாமிய சமுதாயத்தில் தற்கொலை ரொம்ப கம்மி. தற்கொலையின் பக்கம் மனிதன் தூண்டப்படுவதற்கு காரணம் என்ன? இந்த மன அழுத்தம் தான். 90% தற்கொலைகள் இந்த மன அழுத்தத்தின் காரணமாக தான் நிகழ்த்தப்படுகின்றது, நடைபெறுகின்றதுன்னு புள்ளி விவரத்தோட எடுக்கிறான். கேரளாவில் எடுத்த புள்ளி விவரத்தை பார்த்தோமா இல்லையா? இந்தியா முழுவதும் எடுக்கின்றார்கள். கேரளால அளவுக்கு அதிகமாக இருக்கின்றது தற்கொலை. எல்லாம் ஆய்வு பண்றான். முஸ்லிம்கள்ட்ட மட்டும் தற்கொலை கம்மியா இருக்கு. காரணம் என்ன? அவர்களுடைய இறை நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை. அந்த கடவுள் நம்பிக்கை அவர்களை பாதுகாத்து விடுகின்றது. சின்ன பிள்ளையிலிருந்தே ஊட்டி வளர்க்கப்படுகின்றோம். இறைவன் என்ன நாடுனானா அதுதான் நமக்கு நடக்கும், அதுக்கு மேல ஒன்னும் நடக்காது அப்படின்னு சொல்லி அந்த அடிப்படையை ஊட்டி வளர்க்கும் பொழுது குல்லை யுசீபனா இல்லாம கத்தபல்லாஹுலனா வஹுவ மௌலானா, அல்லாஹ் விதித்ததை தவிர வேறொன்றும் எங்களை அணுகாது என்ன நபியை நீங்க சொல்லுங்க, அவன் தான் எங்களுடைய பாதுகாவலன். இதை ஒருத்தன் அடிப்படையிலே நம்பும் பொழுது எவ்வளவு துன்பம் ஏற்பட்டாலும் பாக்குறோமா இல்ல? இதுக்கெல்லாம் தற்கொலை பண்றான். இந்த ரிசல்ட் வருது, ரிசல்ட் வந்தவனையும் பாக்குறான், மார்க் கம்மியா இருக்கு. எவ்வளவு மார்க்? ஃபெயிலா போனானா? ஃபெயிலா போனதுக்காக தற்கொலை பண்ணலையா? அவன் 90 மார்க் வாங்குவான், 100 மார்க் வாங்குவான் நினைச்சானா 2 மார்க் குறைஞ்சவனையும் போய் தற்கொலை பண்ணிட்டு செத்துட்டான். பாக்குறோமா இல்லையா? இது என்ன உனக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்துது? உனக்கு இந்த மாதிரி 2 மார்க் குறைஞ்சிச்சு, ஃபெயிலாவே போய் தொலைவன், உனக்கு அல்லாஹ் நாடினது அவ்வளவுதான் அப்படின்னு நீ போனா நீ ஏன் சாவுற? நீ ஏன் போய் சூசைடு பண்ணிக்கிற? அப்ப இஸ்லாம் எப்படி சொல்லி தருகின்றது என்றால், எந்த நன்மையா இருந்தாலும் எந்த தீமையா இருந்தாலும் இறைவனுடைய நாட்டத்தின் பிரகாரம் தான்ப்பா நடக்குதுன்னு ஒருத்தவன் நம்பும் பொழுது அதுவே அவனுடைய மன அழுத்தத்திலிருந்து அவனை பாதுகாக்கக்கூடியதாக ஒரு கேடயமாக, ஒரு கவசமாக மாறக்கூடியதை பார்க்கிறோம். இந்த நம்பிக்கை, இறைவனுடைய நம்பிக்கை, இறைவன் தான் நம்மை ஆட்டி படைக்கின்றான், அவனிடத்துலதான் அனைத்து அதிகாரமும் இருக்கின்றது, அவன் அனைத்திற்கும் சக்தி பெற்றவன், அவனை மிஞ்சி நம்மளால ஒன்னும் செய்ய முடியாதுன்னு ஒருவன் நம்பும் பொழுது அது அவனுடைய மன அழுத்தத்தை தன்னால குறைக்கிறத பார்க்கிறோம். இது ஒரு விஷயம். ரெண்டாவது, மன அழுத்தத்திற்கு மனுஷன் உள்ளாகிறதுக்கு மெயினான காரணம் என்னன்னா அவனுக்கு ஏற்படக்கூடிய குற்ற உணர்வு. ஏதாவது ஒரு தப்பு பண்ணிடுவான், அந்த தப்புல இருந்து அவன் எப்படி மீள்றது? அவனுக்கு அப்படியே டென்ஷன் அதிகமாகும். ஒரு தீமையை பண்ணிடுறான், அந்த தீமையை பண்ணிட்டு ஆஹா இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணிட்டோமே என்று அவனுடைய உள்ளம் உறுத்தும் பொழுது அவன் போய் தற்கொலை பண்ணக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுகின்றான். இஸ்லாம் அதற்கு அழகான ஒரு வடிகாலை காட்டுகின்றது. இந்த வடிகால் இஸ்லாத்தை மட்டும்தான் இருக்கு, வேற எங்கேயும் போனாலும் கிடைக்காது. என்ன அந்த வடிகாலு? ஒரு தப்பு நீ பண்ணியா, அந்த தப்புக்காக படைச்ச இறைவனத்துல பாவ மன்னிப்பு கேட்டு, படைச்ச இறைவனத்துல அழுது புலம்பு, அவன்கிட்ட நீ சரணாகதி அடைந்து விடு. அப்படி நீ சரணாகதி அடைவாயானால் இறைவன் உன்னை மன்னிப்பான், உனக்கு மன்னிப்பளிப்பான். இந்த ஒரு விஷயத்தை ஒருவன் முழுமையா நம்பும் பொழுது அவனுடைய குற்ற உணர்வுல இருந்து அது அவனை பாதுகாக்கக்கூடிய ஒரு கவசமாக அது மாறுறத பாக்கிறோம். பார்த்தோமா இல்லையா? ஒரு பெண்மணியை கற்பழிச்சதா சொல்லி 6 பேரை தூக்கி உள்ள வச்சாங்கல்ல, அதுல ஒருத்தன் ராம்சிங் தற்கொலை பண்ணிட்டான் திகாரி சிறைக்குள்ள. ஏன்னா காரணம் அப்படின்னா குற்ற உணர்வு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. குற்ற உணர்வு உணர்த்துதான் இவங்க சொல்றாங்க, அல்லது இவங்களே அவனை கொலை பண்ணிட்டு குற்ற உணர்வு உறுத்துச்சுன்னு சொன்னாங்களா என்னன்னு தெரியல. அப்படி உண்மையிலே அவனுக்கு ஒரு குற்ற உணர்வு உறுத்தி இருக்குமே ஆனால் அடிப்படை என்ன? தப்பு செஞ்சிட்டோம் அந்த குற்ற உணர்வு, அதுதான் காரணம். அப்படின்னா இஸ்லாம் அதற்கு அழகான ஒரு வழிகாட்டுதல சொல்லுது. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். தமக்கு தாமே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே, அல்லாஹ் கூப்பிட்டு சொல்றான், லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹமத்துல நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ யாஃபிரு ذுனூப ஜமீஆ, உங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், அவன் அளவற்ற அருளாளனும் மன்னிப்பை ஏற்கக்கூடியவனாகவும் இருக்கின்றான். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான்.
அப்ப என்னன்னா, நீங்க தப்பு பண்ணிட்டீங்களா, படைச்ச இறைவன் நான் இருக்கிறேன், கூப்பிடுறதே அல்லாஹ் எப்படி கூப்பிடுறான், உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே, நீங்க ஏன்ட்ட வாங்க, என்னிடத்துல வந்து சரணாகதி அடைங்க, நான் உங்களுக்கு மன்னிப்பளிக்க காத்திருக்கின்றேன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த ஒரு வடிகால் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து மனிதனை தவறிலிருந்து மீட்டக்கூடியதாகவும் அவனுடைய மன அழுத்தத்தை குறைக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது. பார்க்கிறோமா இல்லையா? மன அழுத்தத்துக்கு ஆளாக்கப்பட்ட முதல் மனிதர் யாருன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். அவங்கள வந்து அல்லாஹ் இந்த மரத்தை நீங்க நெருங்காதீங்கன்னு அல்லாஹ் கட்டளை போட்டான். அவங்கள வந்து ஷைத்தான் வழி எடுத்து அந்த மரத்தை நெருங்க வச்சுட்டான். அப்ப அவங்க எந்த அளவுக்கு அவங்க டென்ஷன் ஆயிருப்பாங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. என்னடா அது இந்த மாதிரி ஆயிப்போச்சு, ஷைத்தான் நம்மளை வழி எடுத்துட்டானே, அல்லாஹ் ஷைத்தான் தான் நம்மள மிகப்பெரிய எதிரின்லாம் நமக்கு சொல்லி இருந்தான், நம்ம இந்த மாதிரி வந்து அந்த மரத்தை சாப்பிட்டோமே என்று சொல்லி அவர்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாகும் பொழுது அல்லாஹ் அவங்களுக்கு அழகான ஒரு பிரார்த்தனையை கற்றுத் தருகின்றான். பார்க்கிறோமா இல்லையா? ஆதம் வந்து நம்மிடத்திலிருந்து சில வார்த்தைகளை கற்றுக்கொண்டார். என்ன கேட்டாங்க? ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பிரார்த்தனை செஞ்சாங்க, யா அல்லாஹ், எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து விட்டோம், எங்களை நீ மன்னித்து அருள் புரியாவிட்டால் நாங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம் என்று அல்லாஹ் வந்து அவங்களுக்கு சில வார்த்தைகளை கற்றுத்தர்றான். அந்த வார்த்தையை அவங்க அல்லாஹ்விடத்துல கேட்ட பிறகுதான் அவங்களுடைய பாவத்தை மன்னிச்சு அல்லாஹ் அவர்களை வந்து பூமியில இறக்கி விடுறான் என்ற செய்தியை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ ஒரு தவற ஒருத்தன் செய்யும் பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த மன அழுத்தத்தை அவன் நினைச்சான்னா அதுல இருந்து அவன் எப்படி மீண்டா? அல்லாஹ்விடத்துல சரணாகதி அடைஞ்சிட வேண்டியதுதான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செஞ்சாங்களா இல்லையா பிரார்த்தனை? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அல்லாஹ்வே, நீதான் வணக்கத்திற்குரியவன், நீ மிக பரிசுத்தமானவன், நான் அநியாயக்காரர்கள் ஒரு ஆளா இருக்கின்றேன். இப்படி நான் பிரார்த்தனை செய்யும் பொழுது அந்த தீமையிலிருந்து நான் விடுபடுவதற்குண்டான வழிவகைகள் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வருது. அப்படின்னும் பொழுது நான் அந்த தீமையிலிருந்து விடுபடுகின்றேன், அந்த தீமையை நான் அடுத்து செய்ய மாட்டேன். அது வந்து என்னுடைய மன அழுத்தத்தை குறைக்கக்கூடியதாக இருக்கின்றது அப்படின்றத பார்க்கிறோம். அப்ப இந்த குற்ற உணர்வின் காரணமா ஏற்படக்கூடிய மன அழுத்தத்திற்கு இது ஒரு தீர்வாக, எல்லாமே இறைவனை நம்புறதுல இருந்து தான் வருது. இந்த ஆய்வு முடிவுகள் என்ன சொல்லுதோ அதை வலு சேர்க்கக்கூடிய விதத்துல தான் இத்தகைய நிகழ்வுகள் இருக்கிறதை பார்க்கின்றோம். இதுவும் படைச்ச இறைவனை சரியான முறையில் நம்புறது தான். இறைவனே பாவம் செய்வான் நம்புனான்னு வைங்க, அந்த இறைவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்பானா? இந்த இறைவனே வந்து பொம்பளைகளோட கூத்தடிச்சுக்கிட்டு இருந்தாரு, இறைவனே வந்து பலான வேலைகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாருன்னா அவன் போய் பாவ மன்னிப்பு கேட்க மாட்டான். கடவுள் செய்யறத நான் செஞ்சேன், எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கொண்டு போகக்கூடிய ஒரு நிலைக்கு மனிதன் ஆளாகி விடுவான். அதை நம்ம பார்க்கின்றோம். இது ஒரு விஷயம். அடுத்து என்னன்னா, இந்த காசு பணம் இல்ல, வறுமை, இதன் காரணமா தற்கொலை, இதன் காரணமா மன அழுத்தத்திற்கு ஆளாகக்கூடியதை பார்க்கின்றோம். அப்படி மன அழுத்தத்திற்கு ஆளாவதாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் முதல்ல மன அழுத்தத்திற்கு ஆளாகி இருக்க வேண்டும். காரணம் என்ன? அந்த அவங்களுக்கு ஏற்படாத வறுமையா, அவங்க சந்திக்காத இழப்பா, எந்த அளவிற்கு வறுமையில் இருந்தாங்க பார்க்கிறோமா இல்லையா? ஆனா மனுஷன் வந்து பணம் காசு இல்லைன்னா வந்து மன அழுத்தத்திற்கு ஆளாகி, காசு பணம் இல்லாம டென்ஷன் ஆகி காசு சம்பாதிக்கணும். நாட்டுல வந்து 99% பேருக்கு மன அழுத்தங்க ஏற்படுறதுக்கு காரணம் என்னன்னா இல்ல இந்த காசு மேட்ரு தான். ஒரே பணம் 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 பணம். இந்த பணத்தை எப்படி நம்ம ஏன் பண்றது, இந்த மாசம் வந்து எப்படி நம்மளுடைய வியாபாரத்தை கூட்டுறது, இப்படியே மனுஷன் வந்து இது பண்ணும் பொழுது அவன் வந்து மன அழுத்தத்திற்கு ஆளாவதை நாம் பார்க்கின்றோம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வறுமையில எப்படி நடந்து கொண்டாங்க பார்க்கிறோமா இல்லையா? காலையில சுபு தொழுதுட்டு வீட்டுக்கு போவாங்க. போய் வீட்டுல ஹல் இன் தக்கும் செய்யும், ஏதாவது சாப்பிட எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஒன்னும் கிடையாது அப்படின்னோனையும் இங்க ஒன்னும் கிடையாதுன்னு பேச்சு வந்துச்சுன்னா உடனே வீடே ரெண்டாயிரம். எப்படி எனக்கு எதுவும் செய்யாம இருக்க போச்சு, எனக்கு அப்புறம் நான் என்னத்தை சாப்பிடுறது என்று சொல்லி நம்மளே பஞ்சாயத்தை கிளப்பிடும். ஆனா இங்க என்ன, ஒன்னும் இல்லாட்டி நான் நோன்பு வச்சுக்கிறேன், முடிஞ்சு போச்சு. மன அழுத்தம் இல்ல, ஒன்னும் கிடையாது, எல்லா டென்ஷன் அப்பயே முடிஞ்சு போயிடும். இந்த மாதிரி ஒரு மனிதன், அதாவது எதையுமே வந்து லைட்டா எடுத்துக்கொள்ள வேண்டும்.
லைட்டா எடுத்துக்கொள்வதாக இருந்தால் சும்மா டேக் இட் ஈஸி பாலிசி, டோன்ட் வரி பாலிசி வேணும்னு சொல்லுவான். சும்மா டோன்ட் வரி டேக் இட் ஈஸி பாலிசின்னு சொல்லி பாரு, சொன்னாலாம் ஒன்னும் வேலைக்கு ஆகாது. நம்பிக்கை கரெக்டா இருக்கணும். சும்மா நான் டேக் இட் ஈஸின்னு சொல்லிட்டு போனா வாயில மட்டும்தான் டேக் இட் ஈஸி வரும், உள்ளத்துல என்னடா அது ஒண்ணும் இல்லாமையா வச்சிருக்க அப்படின்ற ஒரு எண்ணம் தான் வரும். டோன்ட் வரி கவலைப்படான்னு சும்மா சொல்லி பிரயோஜனம் கிடையாது. நம்பிக்கை சரியாக இருக்க வேண்டும். படைச்ச இறைவன் இதைத்தான் விதியாக்கி இருக்கிறான், வேற ஒன்னும் செய்ய முடியாது. உலகமே தலையில புரண்டு நின்னாலும் எனக்கு ஒரு பருக்க கிடைக்கணும்னு நல்லா நாடி இருந்தாதான் அன்னைக்கு எனக்கு கிடைக்கும். அது இல்லைன்னா எனக்கு ஒன்னும் கிடைக்காம போயிடும் நான் நம்பினா தான் இந்த டேக் இட் ஈஸி பாலிசி, டோன்ட் வரி பாலிசி எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். இல்லாட்டினா எல்லாம் ஃபெயிலியரா போறத பாக்குறோமா இல்லையா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்தையும் மிக இலகுவாக எடுத்துக்கொண்டார்கள் என்றால் அதற்கு காரணமும் இந்த கடவுள் நம்பிக்கை தான். அப்ப பல வகையில நீங்க எடுத்து பார்த்தீர்களே, ஆனால் ஒவ்வொரு விஷயத்திலையும் மனிதன் எப்படியெல்லாம் இந்த நோய் ஏற்படுது, நோயை அவனால சகித்து கொள்ள முடியாம தற்கொலை பண்றான். தங்களுடைய பிள்ளைகளுக்கு நோய் இருக்கு, அதை சகித்து கொள்ள முடியாமல் தற்கொலை பண்ணக்கூடியதெல்லாம் பாக்குறோமா இல்லையா? இந்த ஒரு போன மாசம் நடந்த சம்பவம் தான். 2 வயசு பிள்ளைக்கு பிக்ஸ், அந்த பிக்ஸுக்கு பல மருத்துவம் பார்த்து ஒன்னும் செய்ய முடியல. பெற்ற தாயே தூக்கிட்டு போய் தண்ணியில முக்கி கொலை பண்ற சம்பவம் ஊரை பார்க்கறது நடந்தது. படிச்சோமா இல்லையா? காரணம் என்ன? இது எப்படி சரியாகும், சரியாவாட்டி நம்ம எப்படி உயிரோட வாழ்றது? ஆனா இங்க இஸ்லாத்துல என்ன நிலைமை? இறைவனை சரியான முறையை நம்புறதுனால உனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதற்கு பகரமா அல்லாஹ் உனக்கு தர இருக்கின்றான். உன்னுடைய காலில் குத்தக்கூடிய சிறு முள் இருக்கின்றதே, அப்படி அந்த முள்ளு குத்துனா கூட உனக்கு மறுமையில் அதுக்கு கூலி இருக்குன்னு ஒருத்தவன் நம்புனானா அவனுக்கு மன அழுத்தம் வருமா? அவனுக்கு எவ்வளவு தீமைகள் ஏற்பட்டாலும் எல்லாம் நன்மையா போகும், எல்லாம் நன்மையில சேர்ந்து கொண்டிருக்கும் அப்படின்னு அவன் நம்பும் பொழுது இது அவனை பண்படுத்தக்கூடியதை பார்க்கிறோங்க. இந்த கடலூர்ல இருந்து ஒரு விஜய்னு ஒரு சகோதரர் போன் பண்ணாரு. அவர் லாரி அவருடைய காலில் ஏத்திருது, காலு போச்சு. இப்படிப்பட்ட நிலையில நடக்க முடியாம ஆபரேஷன் பண்ணி வீட்டுல 1 வருடம் உள்ள கிடக்கிறாரு. கடுமையான வேதனை தாங்க முடியல. அப்படி இருக்கிற நிலையில தவி ஜமாத்தினுடைய டச்சப் வருது, ஆன்லைன் பிஜே பாக்குறாரு. அதன் மூலமா இஸ்லாத்தை பத்தி தெரிந்து கொள்கின்றார். அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, அதாவது காது போச்சேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன், இஸ்லாத்தினுடைய அந்த விஷயங்களை படிக்கும் பொழுதுதான் அல்லாஹ் எனக்கு பயங்கரமா அருள் பண்ணியிருக்கிறான், அல்லாஹ் எனக்கு அருள் புரிந்திருக்கிறான் என்ற அந்த மன வலிமை வந்தது. இப்ப நான் இப்படி எழுந்து நடமாடி கொண்டிருக்கின்றேன் என்றால் அதற்கு காரணம் இறைவனுடைய நம்பிக்கை, இறைவன் மேல வச்ச நம்பிக்கை தான். அதுதான் என்னை இப்படி மாற்றி விட்டது அப்படின்னு சொல்றத பாக்குறேன். ஆச்சரியமா இருக்கு. காலே ஒரு ஆளுக்கு போனா கூட ஒரு பெரிய மேட்டரா அவருக்கு தெரியலையா? 1 வருஷம் நான் சிரமப்பட்டேன். எது வரைக்கும் நான் சிரமப்பட்டேன்னா, எது வரைக்கும் நான் வேதனைப்பட்டேன்னா, இஸ்லாத்தை அறியாத வரைக்கும் தான் நான் வேதனைப்பட்டேன். இஸ்லாத்தை பத்தி அறிஞ்சேன், அல்லாஹ் நமக்கு இவ்வளவு அருள் புரிஞ்சிருக்கிறானா என்று நான் பூரிப்படைந்து போகின்றேன் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. முஸ்லிம் நினைச்சா அப்படி ஒரு மூமினுடைய செயல்பாடுகள் அனைத்தும் எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகின்றது. அந்த ஆச்சரியத்தை தான் இந்த ஆய்வு முடிவு காட்டுது. நீங்க அல்லாஹ்வை சரியான முறையில் நம்ப வேண்டிய முறையில் நீங்க நம்புவீர்களே ஆனால் அது உண்மையிலே எல்லாத்துக்கும் ஆச்சரியமா தான் இருக்கு. எப்படிரா அது இவங்களால மட்டும் எப்படி முடியுது? இவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க, இவ்வளவு பிரச்சனையை சந்திச்சு இவ்வளவு இலகுவாக நடக்கக்கூடியதை இவ்வளவு இலகுவாக இருக்கின்றார்களே, அது எப்படின்னா அது இறைவனுடைய நம்பிக்கை தான், அந்த கடவுள் நம்பிக்கை தான் அப்படின்றத நாம பார்க்கின்றோம். ஆகவே அல்லாஹ்வை நம்ப வேண்டிய விதத்துல நாம நம்பி நாம அமல் செய்வோமேயானால் நமக்கு மன அழுத்தம் என்பது இருக்காது. மறுமையில மகத்தான ஒரு வெற்றி நமக்கு காத்திருக்கின்றது என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வாயிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.